இங்க நம்ம ஜான்சினாவும் அந்த நாட்டுடைய பிரதமரும் ஆயுதம் கடத்துறவனை பிடிக்கிறதுக்காக கன் எடுத்துக்கிட்டு அவனை ஷூட் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்க கிட்ட நெருங்குறாங்க. அப்ப ஒரு புல்லட் மட்டும் அவன் மேல பட்டுருது. ஆனா அவன் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான். இப்ப அவனுடைய கண்ணுல தோட்டா காலி ஆயிடுச்சு. அந்த சத்தம் கேட்ட இவங்க ரொம்ப தைரியமா ஷூட் பண்ணிக்கிட்டே அவன் கிட்ட நெருங்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னா, பக்கத்திலேயே மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு கன் இருக்கும். அதுல ஒரே ஒரு அம்பு வெளியில போற மாதிரி மட்டும் இருக்கும். அதை கையில எடுத்துக்கிட்டு ரொம்பவே புத்திசாலித்தனமா நம்ம ஜான்சினாவை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி, ஒழுங்கா ஆயுதங்கள் எல்லாம் கீழே போடுங்க இல்லனா கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அதனால பயந்து போய் பிரதமரும் துப்பாக்கியை கீழே போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் அதை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே மிரட்டி, பின்னால ஒரு பால்கனி மாதிரி இருக்கு, அது வழியா அப்படியே பின்னாலேயே நடந்து வெளியில வர. அப்ப பிரதமர், உன்னால இனிமே தப்பிக்க முடியாது, நீ அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்ல, அதே நேரத்துல அவனுக்கு பின்னால அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஹெலிகாப்டர் வருது. அப்ப நம்ம ஜான்சினாவும் பிரதமரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு பக்கத்துல அம்பு விடுற மாதிரி ஒரு சிலை இருக்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கிறதுக்கு நம்ம ஜான்சினா ஓடுறாரு. அப்ப அந்த ஆயுதம் கடத்துறவன் அந்த கன்னை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம ஜான்சினாவை ஏம் பண்ணி ஷூட் பண்ணிடுவான். உடனே பிரதமர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ஜான்சினாவை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு அப்படியே குறுக்க பாஞ்சி அவருடைய ஷோல்டர்ல அந்த அம்பை வாங்கிப்பாரு. அதனால பயங்கர காண்டான நம்ம ஜான்சினா அந்த சிலையை அப்படியே புடுங்கி அவன் மேல வீசுறாரு. வீசின வேகத்துல அந்த சிலை நேரா போய் அந்த ஹெலிகாப்டர் ரெக்க சுத்திக்கிட்டு இருக்கிற மோட்டர்ல போய் சொருகிக்கிட்டு அந்த ஹெலிகாப்டருடைய ரெக்க சுத்த முடியாம அப்படியே கீழே விழுந்து வெடிச்சு சதறிடுது.